ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிடர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர்களும் குமரன் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு வைகாசி மாதம் தனுசு ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். ராசிநாதன் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தனுசு ராசினியர்களே, ராசிநாதன் குரு 7ஆம் இடத்திலும் 5 செவ்வாய் 5இல் ஆட்சி பெற்று இருப்பதும் நல்ல முன்னேற்றங்களை கொடுத்தாலும் வைகாசி 12ஆம் தேதி 8ஆம் இடத்துக்கு குரு மாறுறாரு. அதுபோக அர்த்தாட்டம சனி வேறு நடக்குது. இந்த அர்த்தாட்டம சனி காலத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது குரு ராசிநாதன் 8ல் மறைஞ்சாலும் உச்சம் பெற்று சனியுடைய ஆதிக்கத்தை பார்ப்பது உடல் ஆரோக்கியத்தில் நன்றாக இருக்கும். வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். ஏன்னா சனியுடைய இது குருவுடைய கண்ட்ரோலில் வந்ததுனால வேலை வாய்ப்பு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும், பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தும். அதே 2ஆம் இடத்தை குரு பார்ப்பது குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுகளில் நல்ல அந்யோன்யங்கள் ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி, தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள், அதற்கேற்ப வருமானத்தை ஏற்படுத்தும். நீங்கள் எந்த துறையை சார்ந்திருக்கீங்களோ, செவ்வாய் நல்லா ஆட்சி பெற்ற கட்டடத்துறையா, அல்லது உங்களுக்கு சனி 4ல் இருக்குது, குரு பார்வை ஏற்படுறாரு, இரும்பு சம்மந்தப்பட்டது, உருக்காலை சம்மந்தப்பட்டது, கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், வருவாயை ஏற்படுத்தும், பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தும். சுக்கிரன் உங்களுக்கு 6-11 ஆட்சி பெற்று அடுத்து 7ஆம் இடத்திலிருந்து பார்ப்பது கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், ஆடை ஆபரணங்கள், டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருவருக்குமே திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். ஆனால் நிறைய பேர் திருமண வயதில் ஏன்னா 8ஆம் இடத்துல குரு போயிட்டாரு முடியாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் 8ல் இருக்கும்போது 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தையும் பார்ப்பார், 12ஆம் இடத்தையும் பார்ப்பார், மோட்சஸ்தானத்தையும் பார்ப்பார். அது கட்டில் ஸ்தானமும் கூட சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருவருக்கும் திருமணத்தை கண்டிப்பாக நடத்தி வைக்கும். 8ல் குருமா இருந்துட்டாரே திருமணம் நடக்காது அப்படிங்கிறது கவலை வேண்டாம். நல்லபடியாக திருமணம் முடியும். ஏற்கனவே திருமணம் முடிந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும், பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தும். ஐடி பில்லு சாஃப்ட்வேர் லைனில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். ஏன்னா 7-10 புதன் 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்ப்பது ஐடி பில்லு, சாஃப்ட்வேர் லைனு, எழுத்துத்துறை, பத்திரிகை துறை போன்றவர்கள் மீடியா சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். வெளிநாட்டில் வேலை பார்ப்பதற்கு இடமாற்றங்கள், அதாவது வேலை அல்லது பதவி உயர்வு, சம்பள உயர்வு இந்த மாதிரி ஏற்படுத்தும். படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுத்து அதற்கேற்ப நல்ல பட்டம் பெறக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கும். ஐடி பில்லு, சாஃப்ட்வேர் லைனில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள், ஆண் பெண் இருவருக்குமே வேலையில் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும், பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தும். ஏற்கனவே பொருளாதாரத்தில் வீழ்ச்சி கடன் கப்பு இருந்தவர்கள்லாம் கடன் பாக்கிய அடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். 4ஆம் இடத்தை குரு பார்ப்ப ஒரு சிலர் வீடு கட்டக்கூடிய பாக்கியங்களை உண்டாக்கும், வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு. அப்படிங்கும்போது இந்த தனுசு ராசினியர்கள் 8ஆம் இடத்தில் குரு மறைந்தாலும் பயப்பட தேவையில்லை. நல்ல இதில் அமர்ந்து நல்ல அவர் பார்வை நல்ல இடங்களில் விழுவது, 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடத்தில் பார்வை விழுவது புனிதப்படுத்துவதால் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியில் எல்லளவும் குறைவு வராது. நல்ல பார்க்கத்தான் வேணும் தொழில், அது எந்த துறையாக இருந்தாலும் சரி. இந்த தனுசு ராசி நேயர்கள் பூராமே என்ன செய்யணும், வாரந்தோறும் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு 2 நெய் தீபம் போட்டு பில்வம் வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். ஜோதிட நன்றி, வணக்கம்.